இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியில் 21வது வார்டில் திமுகவிலிருந்து விலகி 100 பேர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி. வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்கே தெரியும், மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை சின்னத்தில் வேட்பாளராக நான் இருக்கிறேன். வந்த உடனே என் மேல ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஒன்று ஆரம்பிச்சாங்க. நான் அந்த மாதிரி வெளியூர்காரன்ட்டு. இப்ப அந்த பிரச்சாரம் பிசுபிசுத்து விட்டது. ஏன்னா எனக்கு எதிராக நிற்கும் எதிர்கட்சி வேட்பாளர் அவர்களே உத்தமபாளையங்கிற ஊர்ல தான் அவங்களோட வந்திருக்காரு. நான் பழனி, ரெண்டுமே என்னோட பூர்வீகம் பழனி, அவரோட பூர்வீகம் உத்தமபாளையம். ரெண்டுமே மதுரையிலிருந்து 100 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதுல என்ன அவரு வெளியூர்காரரு, அவரு உள்ளூர்காரர், நான் வெளியூர்காரர். எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழர்கள் எல்லாருமே மதுரைக்காரங்க தான். ஸோ அந்த பிரச்சாரத்தை ஒன்னே ஒன்று தான் எனக்கு எதிராக பெருசாக பண்ணாங்க. அது பிசுபிசுச்சு. இப்போ அடுத்து நான் சுட்டிக்காட்டிய குறைகள், மதுரையோட பேசிக் அடிப்படை தேவைகளே நிறைவேற்றப்படாமல் இருக்கிற இந்த தொகுதி எம்எல்ஏ, நான் சுட்டிக்காட்டினோட குப்பைகள், அகற்றப்படாத குப்பைகள், சாலையில் தேங்கி கிடைக்கிற கழிவு நீர், எங்க பார்த்தாலும் கொசு, குண்டு குழியுமா சாலைகள், எரியாத தெரு விளக்குகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல அவர் கோபத்தில் தன்னிலை மறந்து, இதுவரைக்கும் நான் எதிர்கட்சி வேட்பாளர்களை பேச மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் இப்ப டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட்ல நின்று அரை மணி நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன திட்டுறதுலயே முழு மூச்சா செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஏகப்பட்ட பட்டப்பேர் கூட, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கான பட்டப்பேர்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இதுவரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் அவர் எங்கேயுமே தாக்கி பேசல. ஏன்னா நான் அதுக்காக இல்லை. நான் மதுரையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய, இந்த சட்டசபை உறுப்பினர், அமைச்சர் பண்ணாத விஷயங்களை எடுத்துக்காட்ட. நான் பேசுறது மக்களோட குரல், நான் கேட்கறது மக்களோட கேள்வி. இதை பொறுத்துக்க முடியாம தனிப்பட்ட முறையில என்ன அவர் தாக்கிட்டு இருக்காரு. பேச்சுக்கு பேச்சு படித்தவர்னு சொல்ற அவர் பேசுற விதம் பாத்தீங்கன்னா அந்த தரத்தை காட்டுற மாதிரி இல்லை. ஸோ இவ்வளவு நாள் தனக்கு தானே ஒரு முகமூடி போட்டுட்டு ஒரு பெரிய படித்தவர் பண்பாளர்னு காட்டினவர், இப்போ ஒரு கோபத்தில் அவர் பேசுற பேச்சுல அந்த முகமூடி கல்டு விழுந்து அவரோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தெருவிலே நீங்க பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியும் கழிவு நீரும் கலந்து ஓடுதுன்ட்டு. அவசரமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவு பெறாம அரைகுறையா திறக்கப்பட்டு, முதலமைச்சர் அவர்களால் அரைகுறையா, பிகாஸ் எலெக்ஷன் வர்றதுக்காக அரைகுறையா திறக்கப்பட்டதுனால என்ன பிரயோஜனம் ஆச்சு? இப்போ பைப்ல மக்களுக்கு சேர வேண்டிய குடிநீர் அந்த அரைகுறையா முடிச்ச வேலையினால பைப்பெல்லாம் உடைஞ்சு தண்ணி எல்லாம் வேஸ்டா தரையில போயிட்டு இருக்கு. மக்களுக்கு வர வேண்டிய 24 மணி நேரம் கிடைக்க வேண்டிய தண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கிடைக்குது. மீதி தண்ணி எல்லாம் கழிவு நீரோட கலந்து தெருவில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உங்க கண்ணால நீங்களே பார்க்கலாம். இப்படிதான் மதுரையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அறகுறையாக தேர்தலுக்காக நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா குப்பை, வாரப்படாத குப்பைகள் இப்ப 4 நாளா பாத்தீங்கன்னா தெருவா போய் குப்பையெல்லாம் வாரிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு மேலமாசி எந்த தெருலையும் விளக்குகள் எரியறது இல்ல. அன்னைக்கு மேலமாசி வீதியில நான் போய் பாக்குறேன், அவ்வளவு முக்கியமான ஒரு தெரு, அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரத்துல புழங்குற ஒரு தெரு, அந்த தெருவிலே தெருவிளக்கு எரியல. மெயின் தெருவிலே அந்த நிலைமை இருந்தா சின்ன சின்ன தெருவெல்லாம் எப்படி இருக்கும்? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அந்த இருட்டுல? மேலமாசி வீதியில அவசரமா சொன்னோன்னே அடுத்த நாள் மேலவாசி வீதியில லைட் இல்லாத பிரச்சனை நான் சொல்றேன், அவசரமா அடுத்த நாள் உட்காந்து லைட்டை மாட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் அவசரமா முடியாத கூட்டு நதிநீர் திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது, அவசரமா குப்பை அள்ள வேண்டியது, அவசரமா லைட்டை வைக்க வேண்டியது, அவசரமா கழிப்பறைகள்லாம், அந்த போட்டோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். கழிப்பறையெல்லாம் அவசரமா சிமெண்ட்டை பூசி தண்ணி பூட்டி நிரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் பண்றதை விட 5 வருஷமா இவ்வளவு டைம் இருந்துச்சு, இப்ப அப்பெல்லாம் பண்ணிருக்கலாமே. அப்பெல்லாம் விட்டு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஏன் பண்றீங்க? இந்த 5 வருஷமா தொகுதி மக்களோட குறைகளை கேட்க வராத இந்த தொகுதி உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இப்போ ரோட்டுக்கு ரோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, என்ன பத்தி திட்டிட்டு இருக்காரு. சோ மதுரை மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மதுரை மத்திய தொகுதி மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வர்ற மதுரை மத்திய தொகுதி மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
அவங்க வந்து இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எலெக்ஷன் நேரத்தில் தான் வந்து பண்ணா எல்லாம் நம்பி வந்து ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படி இல்லை. இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே இரட்டைக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தில் மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடியாரின் ஆட்சியை கொண்டு வர முடிவில் இருக்காங்கிறது எனக்கு உறுதியா தெரியுது. யாரு சார்? வேற என்ன? மதுரையை தேர்ந்தெடுத்து வந்து களத்தில் நிக்கிறீங்க. மதுரையோட எந்த அளவுக்கு மனநிலை ஒன்றி போயிருங்க சார்? நான் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கீங்களே, நான் என்னைக்கோ வந்து மதுரைக்காரனா முழுசுக்க மாறிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மதுரையில்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா கையில் தட்ட வேண்டாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இது அதான் என்ன வந்தோன்னா வந்து இவங்க முழுக்க வந்து வெளியூருக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பூர்வீகம் பழனின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து அது இந்த காலத்தில் இந்த சேட்டலைட் யுகத்தில் உலகமே சுருங்கி போன இந்த காலத்தில் வந்து என்ன பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ஓகே, நான் வந்து வெளியூருக்காரன்னு பரப்புனாங்களே, பிரச்சாரம் பண்ணாங்களே. இவர் 30 வருஷம் வந்து எங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே வந்து அமெரிக்காலையும் லண்டன்லையும் இருந்துட்டு ஓவர் நைட்டில் குடும்ப பின்னணியை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்டு 2016 எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏவாக நின்னார். அப்போ அவர் வெளியூர்காரர் இல்லையா? நானாச்சும் என்ன வெளியூர்காரன்னு சொல்லலாம். அப்போ அவர் வெளிநாட்டுக்காரர் தான் அவரை சொல்லணும். ஸோ இந்த வாதம் வந்து ரொம்ப பிரிச்சு மக்கள்லாம் இதை ஏற்றுக்க தயாராக இல்லை. மக்கள் இப்போ நீங்கள் என்ன 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு திருப்பி அவரை கேட்கும்போது அதுக்கு சொல்றது அவருக்கு பதில் இல்லை. ஓகேண்ணா, வேற ஏதாச்சும்? வந்து தொடர்ந்து அவர் பயணிக்கிறாரு. தன்னுடைய செயல் திட்டங்கள்லாம் சுட்டிக்காட்டி சமூக ஊடகங்களை விஷுவலாகவும் கொடுக்குறாங்க. பேசும்போது இந்த திட்டங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், பாஸ்ட் அண்ட் கரண்ட் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கம்பாரிசன் பண்ணி வீடியோ வெளியிடுறாங்களே. இது எப்படி? மக்களுக்கு வந்து ரிசல்ட் தான் தேவை. அதாவது சும்மா ஏற்றளவில் வந்து நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு இல்லை. நீங்களே பத்திரிகையாளர்களே பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கலாம் எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தத்தநேரியில் ஒரு சலவியர் கூட எரிஞ்சிருச்சு. நான் அங்கே போய் பார்க்கும்போது ஷாக்காக இருந்துச்சு, பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா அந்த சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கு அந்த சலவையர் கூடத்தில் தீ எரிஞ்சு பிடிச்சிக்கிட்டோன்னே அந்த தீயை அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லை. எம்எல்ஏ நலத்திட்டத உதவியில் கட்டப்பட்ட சலவையர் கூடம். அது எதனால் தீ பிடிச்சதுங்கிறதெல்லாம் அது அப்புறம் தனியாக பேச வேண்டிய பெரிய விஷயம். நான் சொல்றது என் கண்ணால் பார்த்த விஷயம். அவங்க தீ பிடிச்சி எரியும் போது அவங்க வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான துணிமணிகள், துவைத்த துணிமணிகள், இஸ்திரி செய்யப்பட்ட துணிமணிகள் அங்கே இருக்கு. அது கண்ணு முன்னாடி எரியுது. அது அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லை. உங்களுக்கே தெரியும், சலவை தொழிலாளர்களோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவையே பார்த்தீங்கன்னா தண்ணீர். ஆனால் அங்கே இருக்கிற தொட்டி கிட்டி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்து பல வருஷம் அந்த தொட்டியெல்லாம் காஞ்சி கிடக்குது. அந்த சலவை தொழிலாளர் சகோதர சகோதரர்கள் என்கிட்ட கண்ணீரோட சொல்றாங்க, அவங்களோட வீடெல்லாம் அங்கே இருக்கு, அங்கே வாழ்வதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. தண்ணி கிடையாது, கழிப்பறை எல்லாம் இடிஞ்சு உடஞ்சி அதுக்குள்ளே நுழைய முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகள்லாம் அங்கிருந்து இடம் மாதிரி வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கேயும் போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தெருவில் சாக்கடை தண்ணி ஓடுது, அந்த தண்ணி கழிவுநீர் தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வருது. அவங்க என்கிட்ட அழுகுறாங்க, இங்கேயும் எங்களால் வாழ முடியல, வேற இடத்துல போனாலும் வாழ முடியல, எங்க வாழ்வாதாரத்துக்கான வழியே இல்லைன்ட்டு. இப்படிதான் நிலைமை இருக்கு. இவரோட சாதனைகள்லாம் வந்து பேப்பர்ல இருக்கு. இவர் கட்டி கொடுத்துருக்கதா சொன்ன இடத்தெல்லாம் சமூக நல கூடத்தெல்லாம் நீங்களே போய் பார்க்கலாம். எத்தனை சமூக நல கூடங்கள் இயங்குற கண்டிஷன்ல இருக்கு. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, அகல உழறதை விட ஆழ உழறது தான் முக்கியம். நம்மளுடைய திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறுதா அதுதான் பார்க்க முடியும். வெறும் பேப்பர்ல இது பண்ணிருக்கேன் அது பண்ணிருக்கேன்னு சொல்றதுலாம் தேவையில்லாத விஷயம். அதுல முக்காவாசி திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் அடிப்படையாக பண்ண வேண்டிய கடமைகள். இதை வந்து ஒரு கவுன்சில் ரேஞ்சிலேயோ ஒரு அரசாங்க அதிகாரி ரேஞ்சிலேயோ கூட பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏன்னா அரசாங்க இயந்திரமே இந்த தொகுதியை பொறுத்தவரை ஸ்தம்பிச்சு கிடக்குது. கார்பரேஷன் இயங்கவே இல்லை. உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு கொடுமை இந்த மதுரை மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்கு. மேயரே இல்லாத ஒரு கார்பரேஷன். நிலைக்குழு தலைவர்களை பல பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதனால ராஜினாமா பண்ணாங்க? அந்த 200 கோடி ஊழல், 200 கோடி மட்டும் கீழே ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட மேயர் ஆகட்டும், நிலைக்குழு தலைவர்களாகட்டும், அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்க யாருமே ஜெயிலுக்கு போனதா தெரியல. ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சில பேர், ஆனா பதவியில் இருந்தவங்க கிடையாது. மேயரோட கணவர் போயிருக்காரு. ஜெய்பாலாஜின்னு ஒருத்தர் இத்தனை பெரிய ஊழல் பண்ணி உள்ள இருக்காரு. இன்னொரு பக்கம் லட்சுமணன் ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டு தலைமுறை ஃபாரின்ல ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் மேயரோட கணவருக்கும் இந்த லட்சுமணன் ஜெய்பாலாஜிக்கும் இந்த அளவுக்கு பவர் வந்தது காரணம் யார்? இது பின்னணியில் இருக்கிறவங்க யார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நான் வந்து சமூக நலம் கூட கட்டினேன், கழிப்பறை கட்டினேன் அவர் ஒரு சாதனையா சொன்னார்.
மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன். அதெல்லாம் ஃபோட்டோ ஆதாரத்தோடு தான் நான் காட்டினேன். யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு தண்ணி வசதியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அது இப்போ அவசரமாக அதை சிமெண்ட்டை போட்டு பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள இதை தான் நான் கேட்குறேன். 5 வருஷமா என்ன பண்ணீங்க? 5 வருஷமா எதுவுமே பண்ணாமல் எலெக்ஷன் வருதுனால இப்போ மக்களை தேடி வரீங்க. அவசரமாக ரோட்டில் இருக்கிற குப்பைகளை அகற்றிட்டு இருக்கீங்க. அவசரமாக தெருவிளக்குகளை பொருத்திட்டு இருக்கிறீங்க. அவசரமாக சீரமைப்பு பணிகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. நான் நடந்து வரதுலாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் சாக்கடை தண்ணியும் குடி தண்ணீரும் கலந்து தெருவில் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் வந்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல அவங்க அந்நியார் வந்து உண்மையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து திமுக கூட்டணினாலும் உள்ள வந்து அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புறேன். ஏன்னா நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்புறம் கஞ்சா கலாச்சாரம் பெருகி இருக்குன்ட்டு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேஜ்லயே உட்காந்து சொல்லக்கூடிய தைரியமிக்க வீர பெண்மணியா வந்து நான் அந்நியாரை பார்க்கிறேன். அது மதுரை மத்திய தொகுதியை நீங்க சுத்தி வந்து பார்த்தாலே தெரியும். இருக்கிற எந்த சந்திலையும் லைட் எரியல. அப்ப பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்புறம் கஞ்சா புழக்கம் இங்க அதீதமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் தீர்வு இப்ப நான் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். எனக்கு ஆண்டவ புண்ணியத்துல மதுரை மக்கள் மத்திய தொகுதி மக்கள் ஆசீர்வாதத்தோட நான் வெற்றி பெற்ற 3 மாசத்துக்குள்ள மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற எல்லா சின்ன சந்திலிருந்து பெரிய தெரு வரைக்கும் தெருவிளக்குகள் பொருத்தப்படும். எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். 24 மணி நேரம் ஒவ்வொரு தெருவும் சந்தும் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான எந்த வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான எந்த அநீதியும் நடக்காம பாத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி விஷயத்த கூட அடிப்படை விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாம இருக்காரு. வாழ்நாள்ல ஒரு ட்ரிப் கூட நான் வாக்குக்கு பணம் கொடுக்கலன்னு போராடம்லாம் பெருமிதமா பேசுறாரு. அந்த ஸ்டாண்ட் அவருக்கு எடுபடுது, அந்த இமேஜ் இருக்கு. அதை தாண்டி நீங்க எப்படி ஓட்டு வாங்க? இமேஜ், பர்சனல் இமேஜ் எல்லாம் இப்பதான் கிழிஞ்சு போச்சு. பண்பாளர் படித்தவர்னு சொல்லிட்டு என்னை பத்தி பேசின பேச்சு நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. ஏக வசனத்துல பேசுறது அதெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சோ அந்த வெறும் இமேஜை வச்சுட்டு மக்கள் இமேஜை பாக்குறது இல்ல. மக்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்றீங்கன்னு தான் பாக்குறாங்க. கடந்த 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா எப்படி இருந்த தொகுதி இப்ப என்ன பேர் வாங்கியிருக்கு? இந்தியாவின் தலை சேர்ந்த குப்பை நகரம் பேர் வாங்கியிருக்கு. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் இமேஜை பார்த்தா ஒரு குடும்ப பின்னணியை பார்த்தா ஓட்டு போடுற காலம் எல்லாம் போச்சு. 2 டேர்ம் அப்படிதான் பண்ணாங்க. அப்படி படித்தவர்னு அறிவாளின்னு நம்ம சொல்றோம். ஓகே, கடந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. இவரு 2 வருஷம் நிதி அமைச்சரா இருந்திருக்காரு. அப்படி அவ்வளவு எபிஷியண்டா இருந்தவர் 2 வருஷம் நிதி அமைச்சரா இருந்தவர் ஏன் அந்த பதவி விட்டு முதலமைச்சர் தூக்குனார்? அதுக்கான காரணத்தை சொன்னாங்களா? அப்ப அவரோட இன்எபிஷியன்சியா? கட்சி பதவியில ஐடி விங் செக்ரட்டரியா இருந்தாரு. அந்த போஸ்டையும் அவர்கிட்ட பறிச்சு அவரோட சீனியர்ட்ட கொடுக்கல, அவரோட ஜூனியர்ட்ட தான் கொடுத்திருக்காங்க. அப்போ அரசாங்க பதவியிலையும் அவரோட எஃபிஷியன்சி முதலமைச்சருக்கு திருப்தி தரலையா? கட்சி பதவியிலையும் அவரோட எஃபிஷியன்சி முதலமைச்சருக்கு திருப்தி தரலையா? இவ்வளவு படித்தவர் அறிவாளின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற அவருடைய பதவி ஏன் கீழிருக்கப்பட்டது? நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் தான் ஃபெயில் ஆக்குவாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி ஃபெயில் ஆக்குவாங்க? இதான் நான் கேட்கிற கேள்வி. வேட்பாளர்களை ஆதரிச்சு கட்சியுடைய தலைவர்களோ இல்ல முக்கிய பிரமுகர்களோ வரக்கூடிய நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து நேற்று வந்து பிரகாஷ்ராஜ் வந்து வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு மத்திய தொகுதி வேட்பாளர். இதுதான் வந்து ஒரு அருமையான முரண். என்ன வந்து சினிமாக்காரன், சினிமா சங்கி அப்படின்லாம் சொல்றவருக்கு இப்ப பிரச்சாரம் பண்றதுக்கு பாவம் ஒரு சினிமாக்காரர் தான் வந்து தேவைப்படுறாரு. அது என்ன வெளியூர்காரன்னு சொல்றாரு, வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாந்து இறக்கியிருக்காரு என் அருமை நண்பர் திரு பிரகாஷ்ராஜ் அவர்களை. என்ன காரணம்? கட்சி தலைமையே வந்து இவரை கண்டுக்கல, இவரை கைவிட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட வருங்கால தலைவர் மதிப்பிற்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்து இருக்கிற அத்தனை தொகுதியில பிரச்சாரம் பண்ணவர் மதுரை மத்திய தொகுதியில் வந்து மட்டும் பிரச்சாரம் பண்ணல. சோ அவரோட செல்வாக்கு அவரோட கட்சியிலேயே எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு 10 வருஷமா எதுவுமே பண்ணாதவர் ஒருவேளை இப்போ உட்காந்து எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிறாரு. சொந்த கட்சியிலே செல்வாக்கு இல்லாத இவர் நாளைக்கு என்ன மதுரை மத்திய தொகுதிக்கு நல்லது பண்ண முடியும்? ராஜராஜனோட அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்காருன்னு கமலஹாசன் பேசியிருக்காரு. அதை எப்படி அதான் அவரே சொல்லிட்டார், அன்பே சிவம். ஓகே, தேங்க்யூ.
இந்த பட்டா கொடுக்குறோன்னு சொல்லி பட்டா கொடுக்காம இருக்காங்க. இதெல்லாம் பட்டா கொடுக்குறேன்னு இப்போ பெட்டிஷன்லாம் அதை முடிச்சிருக்கேன். பட்டா பார்த்தாலும் செலக்ட் அது எடுன்னு அலைய வைக்கிறாங்க. சரிங்க சொல்லுவாங்க. அதாவது மதுரை மத்திய தொகுதியிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு இலவச பட்டா கொடுக்குறேன்னு போன தடவை வாக்கு கொடுத்தாரு. அதுக்கு முதல் தடவையும் வாக்கு கொடுத்தாரு. இது வரைக்கும் அதுக்கான காரியம் நிறைவேறல. சில பட்டா கொடுத்த இடத்துக்கு கூட போய் கரண்ட் கனெக்ஷன் கேட்டா நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்குறாங்க. ரிஜிஸ்டர் பண்ற இடத்துக்கு போனா இல்ல இது எதுனா அதிகாரப்பூர்வமா இல்லைன்னு ப்ராப்பரான பட்டா கொடுக்கல. ஸோ மக்களுக்கு வந்து இந்த கோபம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து விரைவில் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைஞ்சோன்னே இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நான் உறுதி கொள்கிறேன். நன்றி.